இட்ஸ் அபவுட் சினிமால இங்கே எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன் மேலே வந்து ஒரு திருநங்கை வந்து ஒரு பயங்கரமாக ஒரு கமிஷன் ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு அலிகேஷன் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு நாஞ்சில் விஜயன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தார். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கம்ப்ளீட்டான ஒரு விளக்கம் தன்னோட ஒய்ஃப் கூடயே வந்து இருந்து அந்த வீடியோ மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அந்த திருநங்கை வச்ச அலிகேஷனுக்கு இப்போது நாஞ்சில் விஜயன் அவர்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 11 வருஷமாக வந்து லிவிங் டுகெதரில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எங்கேயோ சென்னையில் தானே இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல வீட்டில் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தீங்கன்னு தெரியும். ஸோ அந்த வீட்டில் ஓனர்னு ஒருத்தர் இருந்திருப்பார்ல. நாங்கள் எப்போயாவது வந்திருக்கேனா அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிட போகுது. ஸோ நீங்கள் சொல்கிறது பொய் அப்படிங்கிறது அதுலேருந்தே வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். செகண்ட் வந்து நான் உங்களை வந்து சின்சியராக லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்க. நான் வந்து உங்களை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தோழியாக தான் நான் வந்து பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக தான் நான் உங்களை வந்து பார்த்தேன். ஸோ நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஒரு நல்லா நடிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இது நல்லா தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ நீங்கள் இனிஷியலாக வந்து என் கூட வந்து யூடியூப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் வந்து இருந்தது. ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க. நான் வந்து எனக்கு அந்த லவ் மேலே எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அவாய்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கப்புறமா நீங்கள் வந்து எனக்கு வந்து கண்டினியூவாக நைட் டைமில் வந்து கால் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் கண்டினியூவாக வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அதை விடாமல் எனக்கு பண்ணுறது, ஒய்ஃப் கால் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதனால தான் எல்லாத்துலேருந்தும் நான் பிளாக் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு கான்டாக்ட்டும் இல்லாமல் இருந்தது. இப்போ திடீர்னு வந்து நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. எதுக்காக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எங்கள் கல்யாணம், ஸோ எங்கள் கல்யாணத்தையே நீங்கள் தான் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்களே, எங்கள் கல்யாணத்தில் நீங்கள் ஏன் இல்லை? ஸோ எங்கள் கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தடைகளை மீறி எவ்வளோ பேர் ஹெல்ப்போடு தான் வந்து இந்த ஒரு கல்யாணமே வந்து நடந்தது. ஸோ நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கப்புறமா 3,00,000 வந்து நான் கடன் வாங்கியிருக்கேன் உங்ககிட்டன்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் எங்ககிட்ட வந்து காட்டுங்க. நான் இப்போல்லாம் எப்படியும் கூகுள் பே அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருப்போம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் அனுப்பிச்சேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து வந்து காட்டுங்க. நான் உங்ககிட்ட இருந்து அவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்கன்னே தெரியல. எவிடன்ஸ் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் டார்கெட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து உடஞ்சி போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபோன் பண்ணி வந்து கேட்குறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் ஏன் இது எதை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி நாஞ்சில் விஜயன் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. ஸோ ஆனால் நான் இப்போயும் வந்து உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க. அதுக்கு நல்லா தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ இவ்வளோ வரையும் பண்ணிட்டீங்க. நான் அதை விட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் ஒழுங்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து குழந்தை குட்டிகளோட இப்போ ஹாப்பியாக வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ணாதீங்க. நான் வந்து உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டாக பழகுனது உங்களுக்கு எங்கேயாவது ஹர்ட் ஆயிருந்தது அப்படின்னா, நான் உங்ககிட்ட பயங்கரமாக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து முடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்க ஒய்ஃபும் வந்து எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு வீடியோவை வந்து முடித்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக அவர் வந்து அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.